ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ பாருங்களேன், ஒரு நிமிஷம். இந்த இடத்துல டபிள்யூ ஆர் ஐ, அது கை வச்சு அழிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ வந்து WRIT ரைட் எழுதுறது. ரோட்னா எழுதி முடிச்சாச்சுங்கிறத பற்றி இறந்த காலம். ரிட்டன்னா எழுதி அப்படின்னு பாதியில் தொக்கிட்டுருக்கும். அது குட்டி பேபி மாதிரி. பேபி 2 மாத குழந்தை எப்போவுமே அம்மா கூட தான் இருக்கும். அப்போ இந்த வெர்பு 3 சொல்லுவாங்க. இது வெர்பு 1 ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும், வெர்பு 2 பாஸ்ட் டென்ஸாக இருக்கும், வெர்பு 3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெர்பு 3ன்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே துணை கொண்டு தான் இருக்கும். அது என்ன துணைன்னா ஹேவு, ஹேஸு, ஹேடு, வில் ஹேவு, இதெல்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் வரைச்சி சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்டுன்னா எழுதுறது, ரோட்டுன்னா எழுதியாச்சு, ரிட்டன்னா எழுதி அது என்னன்னு சொல்கிறேன். ரீடுனா படிக்கிறது, ரெட்டு அதே ஸ்பெல்லிங் தான், பட் ஒலி தான் மாறும். ரீடுனா படிக்கிறது, ரெட்டுனா படித்தாச்சு, படித்து முடித்தது பாஸ்ட் டென்ஸ். ரெட்டுனா படித்து இருக்கிறேன், அந்த இருக்கிறேன், இருக்கிறார்கள், அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரும். சொல்கிறேன். ட்ரா வரைகிறது, ட்ரூ அப்படின்னா வரைஞ்சி முடித்தாச்சு பாஸ்ட் டென்ஸ். அது ட்ரான் வரைந்து பாதியில் நிற்குது. இதுக்கு ஒரு துணை வேணும் முடியறதுக்கு இல்லையா? சொல்கிறேன் அது என்னென்னு. பைட்டுனா கடிக்கிறது, பிட்டுனா கடித்து முடித்தாச்சு, பிட்டுன்னா கடித்து அப்படின்னா தொக்கி நிற்குது, ஒரு கடித்து இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறான், இருக்கிறாள் எல்லாம் வரும். வாட்ச்னா கவனிக்கிறது, டிவியை பார்க்குறது. வாட்ச்டுனா பார்த்தாச்சு, அதாவது வாட்ச்னா பார்க்குறது, வாட்ச்டுனா இறந்த காலம், அதை பார்த்து முடித்த பிறகு பார்த்தாச்சு அப்படிங்கிறதுக்கு வாட்ச்டு. சிலப்போ இதுவே தான் இந்த இடத்துல வரும். இப்போ பாருங்கள், ரெகுலர் வெர்பு, இதில் இர்ரெகுலர் வெர்பு. ட்ரா ஆ சவுண்டு, ட்ரூ ஊ சவுண்டு, ட்ரான். அப்போ இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸாக மாறுறப்ப பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு 3ஆக மாறுறப்ப ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்குது. ட்ரா, ட்ரூ, ட்ரான். ஆனால் ஒலியிலையும் மாறுது, ஸ்பெல்லிங்கும் மாறுது. ஆனால் இங்கே பாருங்கள், வாட்ச் அதே தான் வருது, ஈடி தான் சேருது, இங்கே ஈடி தான் சேருது, ஒழுங்காக வருது, கடைசியில் லைட் சேஞ்சஸ். இது ரெகுலர் வெர்பு. வாட்ச்னா கவனிக்கிறது, வாட்ச்டுனா கவனிச்சாச்சு. இந்த தேர்ட் வெர்பு இன்னொரு வாட்ச்டு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இது கூட வந்து ஹேவு, ஹேஸு, ஹேடு, வில் ஹேவ் எல்லாம் வரும். கவனித்து அப்படிங்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. அந்த ஹோம்ஒர்க் ஹாலில் பண்ணிகிட்ருக்காள் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஹேவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணுவா. என்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ஆமாம், ஐ ஹாவ் டன், நான் பண்ணியிருக்கிறேன். தி ஹோம்ஒர்க் ஜஸ்ட் நவ், இப்போ தான் பண்ணியிருக்கிறேன், இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்கிறேன், இப்போ தான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பண்ணினேன். ஐ ஹாவ் டன், நான் டூ டிட் டன், இது போட மறந்துட்டேன். இங்கே டூ பாஸ்ட் டென்ஸ் டிட், டூன்னா செய்கிறது, டிட்டுன்னா செஞ்சாச்சு, டன்னுன்னா செய்து, ஐக்கு ஹேவ் வரும். இருக்கிறேன், நான் ஹோம்ஒர்க் செய்து இருக்கிறேன். ஜஸ்ட் நவ், இப்போ தான். நான் ஹேவ் டன், என்ன செஞ்சுருக்கிறேன், என்னத்தை? தி ஹோம்ஒர்க். எப்போது? இப்போ தான், ஜஸ்ட் நவ். இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் வரும். என்ன தம்பி வந்து படிச்சிருக்கானா? புக்கு படிச்சுட்டு இருந்தானே, இப்போ படிச்சிருக்கானா? ஃபுல்லாக எல்லாம் படிச்சிருக்கானா? நல்லா படிச்சிருக்கானா அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. ஹேஸ் ஹீ ரெட் த புக்? என்ன அவன் படிச்சிருக்கானா? ஹேஸ், அவன் படித்து இருக்கிறானா? அதாவது இருக்கிறானா எதை? த புக். அந்த ஒரு புக்கை வச்சுருந்தானா, அந்த புக்கு படிச்சிருக்கானா? நல்லா படிச்சிருக்கானா? ஃபுல்லாக முடிச்சிருக்கானா? படிச்சிருக்கானா? புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த ஹவுஸ் ஓனர். அவன் அந்த புக்கை, அந்த த புக் வச்சுருந்தால அந்த புக்கை படித்து இருக்கிறானா? ஹேஸ் ரெட், ரீடு, ரெட்டு. இந்த கேப், இது குட்டையாக இருக்குல்ல, இந்த குட்டைக்கும் இந்த நெட்டைக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல ஹேஸ். இந்த இடத்துல
ஹேஸு, ஹேவு, ஹேடு இந்த தேர்ட் வெர்பு 3 கூட சப்போர்ட்டாக வருதெல்லாம் இங்கே தான் வரும். அவன், ஹி, படித்து சொன்னேன் இல்லையா, அது தொக்கிறப்ப அது கூட ஏதோ ஒன்று இருக்கும். 2 மாத குழந்தை கூட அம்மா இருக்கிற மாதிரி. படித்து அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். இருக்கிறான், அவன் படித்து இருக்கிறான். நம்ம இது இருக்கிறான் படித்துன்னு இருக்குது. ஹேஸ்னா இருக்கிறான், ரெட்னா படித்து. ஆனால் நம்ம தமிழில் படித்து இருக்கிறான், அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹீ ஹேஸ் ரெட், அவன் படித்து இருக்கிறான். தி புக், அந்த புக்கை ஏற்கனவே ஆல்ரெடி. அப்போ அவன், ஹீ ஏற்கனவே ஆல்ரெடி படித்து இருக்கிறான். ஹேஸ் ரெட், இருக்கிறான் படித்துன்னு இருக்கு. ஆனால் நம்ம தமிழில் படித்து இருக்கிறான்போ, ஆனால் ஹேஸ் ரெட் தான் போடணும். படித்து இருக்கிறான் அந்த புக்கு, த புக், அவன் வச்சுருந்த புக்கு. எஸ், ஆமாம், ஹீ ஹேஸ் ரெட், அவன் படிச்சிருக்கான். த புக், அந்த புக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த புக்கு படிச்சிருக்கான். அப்படின்னா என்ன, அந்த ஹவுஸ் ஓனர் யாராவது படித்தான்னா ஏதாவது ஒர்க் பண்ணால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கனால சும்மா வச்சுட்டு இருந்திருக்கான். அவன் ஏற்கனவே படிச்சிருக்கான் அந்த புக்கை, அதுதான். அடுத்தது, ஹேஸ் ஷீ ட்ரான் த கவ், அவள், ஷீ அந்த கவ்வை, அந்த பசுமாடை வரைந்து இருக்கிறாளா, வரைஞ்சிருக்காளா, நல்லா வரைஞ்சிருக்காளா, அன்றைக்கெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாலே வரைஞ்சிருக்காளா. ட்ரான் வரைந்து இருக்கிறாளா. ஹேஸ் ஷீ ட்ரான் த கவ், அவள் கவ்வை, த கவ் வரைந்து இருக்கிறாளா. இந்த கொஸ்டின் முன்னாடி இருக்கிறாளா அப்படின்னா ஷீ, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இதை உள்ளே தள்ளி விட்டுரும். எஸ், ஆமாம், ஆன்சரில் ஷீ ஃபஸ்ட்டு வருது. ஷீ, அவள், ட்ரான், ஷீ ஹேஸ் ட்ரான், அவள் வரைந்து இருக்கிறாள். ஷீ ஹேஸ் ட்ரான் ஆல்ரெடி, ஏற்கனவே. அப்போ ஆமாம், அவள் ஏற்கனவே வரைந்து இருக்கிறாள். ஹேஸ் இட் பிட்டன் த பிரெட், அந்த நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி அது ப்ரெட்டை கடிச்சிருக்குதா. எஸ், ஆமாம், இட் ஹேஸ் பிட்டன், அது கடித்து இருக்கிறது. ஆல்ரெடி, அது ஏற்கனவே கடிச்சிருக்குது. சும்மா விடுமா பிரெட்டெல்லாம். அடுத்தது, ஹேவ் தே வாட்ச்டு த மேட்ச், அவர்கள், தேனா அவர்கள், வாட்ச்டு. தேர்டு எதுனா வாட்ச் பண்ணி இருக்கிறார்களா. அதாவது ஹேவ் தே அவர்கள், ஹேவ் வாட்ச் பண்ணினா கவனிச்சுட்டு இருக்கிறார்களா. ஹேவ்னா இருக்கிறார்களா, எதை, அந்த மேட்சை. ஹேவ் தே வாட்ச்டு த மேட்ச், என்ன அவங்க மேட்ச் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களா, கவனிச்சிட்ருக்காங்களா. எஸ், ஆமாம், தே ஹேவ். இந்த இடத்துல மறந்துட்டேன். தே ஹேவ் வாட்ச்டு த மேட்ச் ஜஸ்ட் நவ், அவர்கள், ஆமாம், அவர்கள், தே இப்போ தான், ஜஸ்ட் நவ் இப்போ தான் மேட்சை வாட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்துருக்குறாங்க, பார்த்து வாட்ச் பண்ணி கவனித்து இருக்கிறார்கள். அதான் ஹேவ். புரிஞ்சுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா? ஈஸியாக இருக்குல்ல? உங்களுக்கு இது தொடர்ந்து நிறையா பலனளிக்கக்கூடியது கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு எண்ணம். ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட் அடையணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்னு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஆல் ரொம்ப டச் பண்ணால் போதும். தேங்க்யூ.